இப்போ கட்டவிழ்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில எவைகளில் இருந்தெல்லாம் நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று ஒரு 7 காரியம் வேகமா சொல்லி முடிச்சார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவிழ்க்கப்பட வேண்டிய 7 காரியங்கள். அப்போ அந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது. அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு மீட்க வேண்டும். ஆட்டுக்குட்டியை மீட்க கொண்டு கொடுத்து மீட்டு கொண்டு போவதற்கு ஆள் இல்லை. அந்த கழுதை இருவடி சந்தியில நின்றுச்சு. அதுக்கு யாரும் ஆதரவு இல்லை. கழுதைக்காரன் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு யோசனை, கழுதையை புறா கொள்றது, கழுத்தை பொறிச்சு கொள்றதுக்கு நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கு. நியாயப்பிரமாணத்துல மோசையினுடைய நியாயப்பிரமாணம் சொல்றது இப்படி கழுத்தை முறித்து கொள்ள வேண்டும் என்று. எப்படி இதை கொள்றது, எனக்கு கொள்ள மனசில்லைன்னு கொண்டு வந்து கட்டிட்டு இருக்கான். அதுக்குதான் யாராவது வந்து நாட்சந்தியில வந்து 20 சந்தியில கட்டிட்டு எவனாவது ஓட்டிட்டு போவானா, எவனாவது வந்து கழுதை இருக்குதுன்னு பார்த்தாயும் வருவானான்னு என்ன செய்யிருக்கான், எல்லாருடைய பார்வையிலையும் படுற மாதிரி அந்த கழுதையை கட்டி வச்சிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் ஒருத்தனும் வரல. இப்ப அடுத்ததுக்கு முடிவு என்ன? சாயங்காலத்துக்குள்ள என்ன செய்யணும்? கழுத்தை முறிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. இப்ப நிலைமை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு? ஆளன் 2 பேர் சிசர்களை வாங்கடா, 2 பேர் வாங்க போய் அந்த பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற கிராமத்துக்குள்ள போங்க. அங்கே ஒரு நல்ல பாயிண்டா சொல்லி விடுற ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க. லூக்கா மத்தேயுல பார்த்தீங்கன்னா கழுதையும் அது குட்டியும் கட்டி இருக்க காண்பிருக்கு. அல்லேலூயா. இப்போ கழுதைய போய் அவுக்குறாங்க. ஒண்ணும் சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை. என்ன, ஏன் அவுக்குறீங்க? ஒரு கேள்வி கேட்கணும்ல. அவன் கேட்கிறான், ஏன் அவுக்குறீங்க? இது ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவருக்கு வேணுமா? ஓகே, எதுவும் காசு கொடுத்துருவோம் ஒரே கைதான். அல்லேலூயா. இல்லைன்னா இந்த கழுதையை நீங்க வாங்கினேன்னா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்துருங்க அப்படின்னும் கேட்கல. கேட்டது யாரு? ஆண்டவர். சொன்னவனைய இது பண்ணுவான். அல்லேலூயா. ஆண்டவர் கடைசியில் அந்த கழுதையின் மேலதான் பவனி வந்தார். உன்னதத்தில் தேவனுக்கு ஓசன்னா. அந்த வசனங்களை தொடர்ந்து படித்தீங்கன்னா அங்கே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தேவன் உன்னதமான தேவனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள். அங்கே மரக்கிளைகளை விரித்தார்கள், தங்களுடைய வஸ்திரங்களை போட்டார்கள். அது கழுதை மகிழ்ப்பட்டது. ஆமென். இன்னைக்கு உன்னை தெரிந்தெடுத்து கொண்டாங்க. எவனோ உன்னை கழுத்தை பிடிச்சு கொள்றதுக்கு ரெடியா இருந்தான். இல்லையா? அண்ணால மட்டும் கேட்டா தெரியும். எவனோ நம்மளை சாவடிக்க ரெடியா இருந்தான். ஏதோ ஒரு பேய் நம்ம வாழ்க்கையில பூந்து நம்மளை சின்ன பின்னமாக்க ரெடியா இருந்துச்சு. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு? தேடி வந்தார். அல்லேலூயா. தேடி வந்து நம்மை மீட்டுக் கொண்டார். நம்மை அவிழ்த்தார், கட்ட அவிழ்த்தார். நம்ம கட்ட அவிழ்த்தார். இது போல ஒரு பாக்கியம் ஏதாவது இருக்குதா? உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்மளை கட்ட அவிழ்த்து உயிரை காப்பாத்திருக்கார போதாதா? சொல்லுங்க. அவர் மட்டும்தான் நம்ம பிடிச்சுக்கணும். அவர் தான் நம்ம கடவுள், அவர் தான் நம்ம தெய்வம். அவர் தான் நம்மளை நேசித்து அந்த அழிவிலே இருந்த அந்த சாவிலிருந்து காப்பாற்றி கொண்டாந்தவர். அல்லேலூயா. சரி, நாம கட்டவிழ்க்கப்பட வேண்டிய ஒரு 7 காரியத்தை சொல்றோம். முதலாவது யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபு 14:17 சங்கீதத்துக்கு முந்தின புத்தகம். யோபு 14:17 வாசிக்கலாமா? என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். அல்லேலூயா. ஒரு என்ன கட்டு?
மீறுதலாகிய கட்டு. முதலாவது மீறுதல் நம்முடைய வாழ்க்கையில மீறி மீறி நடந்தது. கடவுளுக்கு பயப்படாம, கடவுளுடைய வார்த்தையை கேட்காம, ஆண்டவருக்கு நாம பயப்படாம, தெய்வம் இன்னதுன்னு தெரியாம எதெல்லாமோ போய் கும்பிட்டு, எதெல்லாமோ போய் பண்ணிக்கிட்டு, என்னென்னலாமோ செஞ்சுக்கிட்டு, என்னென்னலாமோ திருவிழா கொண்டாடிக்கிட்டு வேற சாமியை, நம்மளதான் சாமி தூக்கணும். அல்லேலூயா. சாமி யாரை தூக்கணும்? நம்மளதான். அவர் கஷ்டப்பட்டு, நம்ம கஷ்டப்படும் போது நம்மளதான் அவர் தூக்குறாரு. புரியுதா? அல்லேலூயா. என் கைகளினாலே உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அவர் யாரு? ஏசப்பா. ஆனா நம்மளை தூக்குற தெய்வத்தை விட்டுவிட்டு, தெரியாம நம்மளை தூக்குற தெய்வத்தை, நம்மளை தூக்கி சுமக்கிற தெய்வத்தை விட்டுவிட்டு நம்ம தூக்கி சுமக்கிற தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தெய்வத்தை தூக்கி இப்படி தலைமையில வச்சு இப்படி இப்படி ஆட்டி எழுந்தருளி விட்டாருங்க. எங்க எழுந்தாருன்றது? அவர் எழும்ப முடியாம உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. அவரை கம்பு போட்டு சப்பரம் கட்டியில தூக்குறாங்க மேல. அவர் எங்க எழும்புறது? அல்லேலூயா. எழும்பி சங்காரம் செய்தார். எங்க அவர் எழும்புறது? நீல எழும்பி தூக்கின்னு ஓடின தோத்திரம் வேஷம் போட்டுக்கிட்டு நாடுறான். அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் நம்மளை தூக்கி சுமக்கும். நம்முடைய அக்கிரமத்தின் கட்டு நம்மளை அப்படி கட்டி வச்சிருக்கு. இந்த மீறுதலின் கட்டு நம்ம மேல இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு மீறுதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பிடிக்கக்கூடாதுங்கிறது வேதத்தினுடைய அடிப்படை. என்ன செய்யாத? சாராயம் குடிக்காதுன்னு அடிப்படை. ஆனா சாராயத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கிறது பேர் என்னது? மீறுதல். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிறது பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசம். ஆனா நமக்கு கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியாது. சும்மா பேச்சுட்டு இருக்கும்போது ஒரு கெட்ட வார்த்தை பேச்சுவான். சிலர் பார்த்துருக்கீங்களா? அவன் வாயில வார்த்தை சாதாரணமா வரும்போதே இப்படித்தான் வரும். கெட்ட வார்த்தையோடு சேர்ந்துதான் வரும். பார்த்துருக்கீங்களா? பொம்பளை பிள்ளைங்களும் அப்படித்தான், ஆம்பளை பிள்ளைங்களும் அப்படித்தான். நிறைய பேர் கெட்ட வார்த்தை சேர்த்துதான் அவங்க பேசுவாங்களே. அப்ப மற்றவங்களை பத்தி நம்ம கிட்ட சொல்லும் போது கெட்ட வார்த்தையோடு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? மீறுதல். இதெல்லாம் மீறுதல், அக்கிரமம். இது நம்ம ஒரு கட்டாக கட்டி வச்சிருக்கு. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்க. இப்படிப்பட்ட கட்டெல்லாம் உன் மேல இருக்கு. இந்த கட்டில இருந்து உன்னை அவிழ்ப்பதற்கு தான் இயேசு வந்தார். இந்த மீறுதல் கட்டில இருந்து உன்னால விடுதலை ஆக முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தன் இன்னைக்கு சாராயமே குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து உட்கார்ந்துருந்தாங்க. இனி நம்ம அந்த பக்கமா போய் அந்த வேலையை செஞ்சா நம்ம கையில வருமானம் வரும். வந்தா தானே என்ன செய்ய முடியும்? நம்ம சாராயம் குடிக்க போவோம். இன்னைக்கு போகவே கூடாதுன்னு வர உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அங்கே இருந்து ஒரு நண்பன் வந்தான். நம்ம வேலைக்கு போலியா? இல்லை, இன்னைக்கு வேலைக்கு போகல, நாளைக்கு தான் போகணும். ஏன்? என்ன விஷயம்? சம்பாதிப்பு இன்னைக்கு இன்னைக்குரிய சம்பளம் போயிருமே, பரவாயில்ல அப்படின்னு உட்காந்துருக்கும் போது உள்ள இருந்து ஒரு பாக்கெட் 2 பாட்டில் எடுத்து, அவள நீ வேலைக்கு போகல, நீ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும், இந்த உன் கஷ்டத்துல ஒரு ஆறுதல் அப்படின்னு கொடுத்த உடனே அவனுக்கு பரவாயில்ல, இருந்த இடத்திலேயே தேடி வந்து அப்படின்னு எடுத்த உடனே நல்லா கலந்து எல்லாம் பேசாங்க. அல்லேலூயா. இதுதான் இருந்தது மீறுதல். ஒரு கட்டாக நீ உட்கார்ந்த இடத்துலையும் ஒண்ணு தேடி வரும். நீ குடிக்க போனாலும் குடிச்சுதான் தீருத. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கட்டாக கட்டப்பட்டிருக்கிறது. நீ அக்கிரமத்தில் இருந்தும் மீறுதல்களில் இருந்தும் என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஏசப்பா என்ன செஞ்சாரு? உன் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். ஆண்டவர் அக்கிரமத்தின் கட்டை அவிழ்க்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான ஒரு உபவாசத்தை கொடுத்தார்.
கொடுத்தார். இதல்லவா எனக்கு உகந்த உபவாசம். என்ன உபவாசம்? நாமெல்லாம் உபவாசம் பண்றோம். அநேகருடைய அக்கிரமத்தின் கட்டு, மீறுதலின் கட்டு அவிழ்க்கப்படணும். அல்லேலூயா. இரண்டாவது என்ன கட்டு? சங்கீதம் 18:4. சங்கீதம் 18:4. சங்கீதம் 18:4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. என்ன கட்டு? மரண கட்டு. அல்லேலூயா. நாமளை சாகடிப்பதற்காக எத்தனையோ விதமான மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. நம்ம எப்படியாவது ஆண்டவரை விட்டு பிரித்து, அல்லேலூயா, நம்மை மரணத்துக்குள்ளாக பலவிதமான வியாதி வருது, பலவிதமான ஆபத்துகள் வருது, பலவிதமான பிரச்சனை வருது, பலவிதமான போராட்டம் வருது. அல்லேலூயா. திருவான்மையூர்ல, மெட்ராஸில் திருவான்மையூர்ல நான் செய்யாத வேலை இல்லை, சகல வேலையும் செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நான் வேலை செஞ்சது கற்பகம் மைன்ஸில் கலந்து கொடுக்குற வேலை. சொல்ல வைக்கப்படாது. அப்போ பணக்காரன்லாம் வருவான், நேரம் பெரிய பெரிய காரில் இறங்குவான், கிளப்பில் சீட் ஆடுவாங்க. மேலே சீட் ஆடும்போது அவங்களுக்கு போய் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ அந்த மாரின் சரக்கெல்லாம் வரும், அதை கலந்து வைக்கணும். அவ்வளோ பெரிய காட்டம், மாடலாக கப்பு இருக்கும். கொஞ்சம் சும்மா இருப்பாங்க, நீ கொஞ்சம் குடின்னு எடுத்துருவோம், குடிச்சுதான். அல்லேலூயா. அப்போதான் எனக்கு பிராந்தி டேஸ்டெல்லாம் தெரியும். அல்லேலூயா. அப்படியே கலந்து கொடுத்துட்டு அப்படியே குடி. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? காசெல்லாம் கொடுப்பாங்க, தீனியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு திங்க சொல்லுவான். இது தின்னு, இது குடி. அவனுக்கு போதை ஏறிச்சுன்னா அடுத்தது யார் தான் நமக்கு? அடுத்து யார் தான் இது விளையாட்டு போவான். நம்ம தான் அவன் விளையாடிட்டு தான் போவான். அல்லேலூயா. சீட்டு ஆடிக்கிட்டே பாத்தில் உட்கார வச்சுப்பான். உட்கார வச்சுட்டு அதை எடுத்துப்பான், நம்ம வாயில் எடுத்து வைப்பான். ஏதாவது சிறுந்த ஒன்றுன்னா அட்டி விடுவோம். நமக்கு தெரியும், என்னை மட்டும்தான் அடிக்காம விட்டாங்க. அன்னைக்கே அடிச்சுருந்தா அன்னைக்கே போயிருப்பேன். இப்படியெல்லாம் இருந்தேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சினிமா நடிக்கிறதுக்கு அப்போ விஜயகாந்த் கல்யாணம். அல்லேலூயா. சினிமா நடிக்கிறதுக்கு அந்த சினிமா சைட் ஆக்டர் ஒருத்தர் நம்ம ரூமில் தங்கியிருக்கார். அவர் அங்கே தேவி கலரில் கூப்பிட்டு போகிறேன்ட்டாரு. நீ என் கூட இருக்கிற பசங்களையும் நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன்ட்டாங்க. உள்ளே போயிட்டோம். அல்லேலூயா. உள்ளே போய் இருந்தோம். ஒரு நாள் தான் இருந்தேன். ஒரு நாள் தான் இருந்துட்டு எனக்கு என்னமோ செய்ய ஆரம்பிச்சிச்சு மனசில். விளையாண்டேன். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவான்மையூரில் கொஞ்சம் நாளாக இருக்காங்க. ஒரு ரூமில் பெரிய ரவுடி இருக்கார், வின்சென்ட் பேர் அவருக்கு. இன்னைக்கு இருக்கார், வெளிப்பட்டேன். அப்போ அவர் ரூம், அவர் பெரிய பில்டிங் இருக்கும். அந்த அடி ரூமில் நான் தான் தங்குவேன். என்னை எதுவும் சொல்ல மாட்டார். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். அவங்க மனைவிக்கு காயெல்லாம் வாங்கிட்டு போவேன். எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் காரில் மறுபடியும் வந்துடுவோம். என்னை மட்டும் தான் அடிக்க மாட்டார். இல்லைன்னா என் கூட 4 பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அடிக்க ஆள் இல்லைன்னாக்கா 4-5 பசங்க இருக்காங்க, அவங்க அடி வாங்கணும் ரவுடி. அதனால் அப்படி இருந்தேன். இப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் என்னை அழைத்தார். அல்லேலூயா. நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும், ஏன் ஈனத்தனமாக வாழ்கிற? கர்த்தர் கேட்டார். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியினேன். மறுபடி இந்த பக்கம் அந்த பில்டிங், வின்சென்ட்டுடைய பில்டிங் ஆப்போசிட்டில் ஜெயந்தி தேட்டரு, நல்லா போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஜெயந்தி தேட்டரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் தியாகராஜ தேட்டரு. இப்போ ஜெயந்தி தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணோன்னா அடிச்சு தூக்கி போட்டுருச்சு. பைக் இந்த பக்கமும் காரும் பைக்கும் அப்படியே சல்லுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். வழியில் மாட்டிக்கிட்டேன். நடுவில் போட்ட டபான்னு கேட்டு எல்லாம் அங்கேயும் நிப்பாட்டானுங்க, இங்கேயும் நிப்பாட்டானுங்க. அல்லேலூயா. நானும் எழுப்பி நின்றுட்டேன். யார் அடி பண்ணான்னு தெரியல யாருக்கும். நான் யோசனை பண்ணுறேன்,
நீ என்னுடைய ஊழியத்துக்கு போ, என் வேலையை செய்ய போனேன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அக்கிரமத்தின் அந்த மீறுதலின் கட்டி அமல இருக்கும் போதெல்லாம் என்னை சாக விடாம காப்பாற்ற. ஏற்ற நேரத்தில் என்ன இந்த கட்டுக்களை எல்லாம் அறுத்து வெளியே கொண்டாங்க. ஆமென். கொண்டாந்ததுனால தான் நீங்க உங்க மத்தியில் நான் சாட்சியம். இல்லைன்னா சினிமா நடிக்கவோ ஏதோ ஒன்று பண்ணவோ எனக்கு எல்லாம் நிறைய திறமை, நல்லா காணப்பாட்டுலாம் நிறைய பாடுவேன். எதை குறித்து பாட சொன்னாலும் காணப்பாட்டு சூப்பராக படிக்கணும். அதில் நான் முடிஞ்ச உடனே அந்த காணப்பாட்டு பாட சொல்லாதுங்க. அல்லேலூயா. அப்படியே இயற்கையை பார்த்து காணப்பாட்டு பாட்டு, ஒரு பொண்ணை பார்த்து காணப்பாட்டு, யாருன்னா அக்கிரமமான வாழ்க்கை மீறுதல். அல்லேலூயா. எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சைட் ஆக்டரை நான் கூப்பிடுவேன். நீ எங்கள் காணப்பாட்டு பாடினா எல்லாம் கொண்டு வாங்கல, அவர் பின்னணி பாடகராக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மீறுதலின் கட்டுக்களை அறுத்து அவருடைய ஊழியத்தை பண்ணுவாங்க. அல்லேலூயா. மூன்றாவது சங்கீதம் 18:5 படிங்க. அதே சங்கீதம் 18:5, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. என்ன கட்டு? பாதாள கட்டு. இது பயங்கரமானது. இதை பத்தி நிறைய சொல்லணும். பாதாள கட்டு ஒரு கட்டு இருக்கு. அந்த கட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள இயேசு இல்லாம இருந்தா கண்டிப்பா அது கீழே இழுத்து தள்ளி பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். ஏன்னா பாதாளத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. இல்லையா? பாதாளத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. உங்களை ஒரு கட்டு கட்டி பாதாளம் வச்சிருக்குது, முன்னால உங்க அடியில வச்சிருக்கு. நீங்க ஏற்ற நேரத்துல அதுக்குள்ள போய் விடும்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழ்நிலைய இந்த உலகத்தினுடைய அதிபதியாகி பிசாசு உண்டு பண்ணி உங்களை கீழே தூக்கி கொண்டு போய் பாதாளத்துல, அந்த அக்கினியின் கண்டகம் எறிகிற கடல்ல, அந்த பயங்கரமான பூச்சியும் புழுவும் நிறைந்த, அதாவது நெருப்புல பூச்சியும் புழுவும் அங்கு சாகலையாம். அப்படிப்பட்ட இடத்துல உன்னை இழுத்துரும். ஒரு ஏற்கனவே ஒரு கரெக்டா குறிப்பிட்ட நேரத்துல உன்னை இழுத்து கீழே கொண்டு வந்து பாதாளத்துல போட்டுரும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் நான் எழுதி சொல்லி கொடுப்பேன், நிச்சயமா சொல்லுவேன். ஒவ்வொருத்தரையும் ஒரு பாதாள கட்டு பிடிச்சி வச்சிருக்கு. அந்த பாதாள கட்டு ஏற்கனவே இப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது அப்படிப்பட்ட பாதாள கட்டு இருக்குமானா, சாத்தானுக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன், பாதாளத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன். ஏன்னா பாதாளத்தினுடைய வேலையில இப்ப உங்ககிட்ட இருக்கு. பாதாளத்தோட வித்தை எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நீங்க இன்னும் சரியா மனம் திரும்பல, இன்னும் யாரும் சரியா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு முழுமையா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு முழுமையா வரல. அல்லேலூயா. ஏதோ ஒரு கட்டு உங்களுக்குள்ள இருக்குது. ஏதோ ஒரு பாவம் இருக்கலாம், ஒரு பொய்யின் வாழ்க்கை இருக்கலாம், ஒரு ரெண்டாம் கட்டி வேலை. இங்க வந்தா இயேசு, வெளியில போனா வேற ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாம் கட்டி வேலை, இதெல்லாம் பாதாள கட்டு தான். இங்க வந்தாக்கா நல்ல வார்த்தை சோத்திரம் சொல்றது, வெளியில போனா கெட்ட வார்த்தை பேசுறது, எவனே கெட்ட வார்த்தை பேசுறது. அல்லேலூயா. சிலர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் தேவையில்லாத வேலை செய்வான். இங்க வந்தவன பரிசுத்தவானா இருப்பான், வெளியில போனவன குடிகாரனா இருப்பான். இதெல்லாம் பாதாளத்தோட கட்டு. அல்லேலூயா. உலகம், சொந்தம், பந்தம், சொத்து, நிலம், நீச்சி, அதோடு கூட ஒரு தொடர்பு. அது இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அது இல்லைங்கிற மாதிரி எதெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பாதாளத்தினுடைய கட்டு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. இன்னைக்கு பாதாள கட்டில இருந்து நீ விடுதலை ஆகணுமா வேண்டாமா? பாதாள கட்டை இயேசு அவுக்கணுமாங்களாமா? அல்லேலூயா. பாதாள கட்ட அவுக்கணுமா? பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. பிள்ளைகளெல்லாம் ஏண்டா ஆண்டவர் இயேசுப்பா அவர் கருத்துல வச்சிருக்கார். அல்லேலூயா. ஆனா விவரம் தெரிந்து கர்த்தர் தான் தெய்வம் என்று அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறதே என்னதான்? ஒரு பாதாள கட்டு தான். அல்லேலூயா. எவ்வளவு சொன்னாலும் கீழ்ப்படியாம போறது பாதாள கட்டு. வாரத்துல ஒரு கூட்டத்துக்கும் தொடர்ந்து தடை இல்லாம வாங்கன்னு சொன்னா வராம போறதெல்லாம் ஒரு பாதாள கட்டு. உங்களை இழுத்து 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 இழுத்து
சபைக்கு அதிகமா போகாம உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் சொல்லுங்க, சபைக்கு வராது எல்லாருக்கும் சொல்லுங்க, உன்னை பாதாள கட்டை பிடிச்சு போயிருக்குதான் பாஸ்டர் சொன்னாரு, தயவு செய்து அந்த கட்டை அறுபடுறதுக்கு சபைக்குள்ள வந்துரு, இல்லைன்னா அது பாதாளத்துக்கு நரகத்துல எழுதிட்டு போயிருமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரெட்ட வேஷம் போடுவது ஒரு பாதாள கட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய் சொல்லுவது பாதாள கட்டு. இன்னைக்கு அநேகர் பொய் தான், வாய் திறந்தா பொய் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல சத்தியம் சக்கர பொங்கல், பொய் புளியோதரை அப்படி சாப்பிடுது. அல்லேலூயா. பாதாள கட்டு என்னை சுற்றி கொண்டது. அதானே, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாதாள கட்டில இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புற. எத்தனை பேருக்கு பாதாள கட்டில இருந்து விடுதலையாகும்? அல்லேலூயா. செய்தியை இங்கதான் நல்லா தான் கேட்கிற, நல்லா தான் கேட்கிற, ஆனா வெளியில போன பிறகு நீ மாறிடுவிய. இந்த நாய் ஒரு ஏரியாவில் அவங்க படையோட நிற்கும் போது கடுமையா அடுத்த நாயை குலைக்கும். அல்லேலூயா. ஒரு நாய் அதுகிட்ட ரொம்ப வாழ அமைக்கி ரொம்ப தாழ்மையா போகும். கொஞ்சம் தூரம் போகணும், அந்த நாய் அப்படி விடுதலையாகி அந்த பக்கம் போய், இந்த கூட்டத்திலிருந்து அந்த பக்கம் போய், ஏன்னா இந்த கூட்டத்துக்குள்ள, இந்த நாய் கூட்டத்துக்குள்ள இருக்கும்போது அந்த நாய் எப்படி இருந்துச்சு? தாழ்மை, அப்படி பொறுமை. நாம எங்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, நம்மளாலதான் உன்னோட இருப்பேன், நீ என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு அமைதியா சபைக்குள்ள அப்படியே இருக்கிறது. அந்த பக்கம் ஏரியா தாண்டிட்டா, ஓ ஏரியாவில் போனோம்னா ஓமான நிமித்திக்கிறது. அப்படி என்ன நிமித்தல? பழைய குருடி கதவை சரடி வர்றேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்க மாதிரி, இங்கெல்லாம் அங்க அவங்கவுங்க ஏரியாவுக்கு போனோம்னா அவங்கவுங்க வாழ தூக்கிறாங்க. உலகத்தின் வாழு, பாவத்தின் வாழு, அக்கிரமத்தின் வாழு, மீறுதலின் வாழை தூக்கிக்கிட்டு அவங்க வேலையை அவங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது இவங்களை சபைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாதான் நிலை, இல்லைன்னா ஒருத்தரையும் கையில பிடிக்க முடியும். தோத்திரம். அல்லேலூயா. தோத்திரம். அடுத்த கட்டம் என்ன பார்க்கலாம்? 4வது ஏசாயா 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 28:22 படிங்க. இல்லையா? ஏசாயா 28:22 இல்லையோ? இப்படியும் இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பரியாச கட்டு. என்ன கட்டு? பரியாச கட்டு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பரியாசம் பண்ண தெரியும்? நம்ம அளமையில சொல்ற பரியாசம் பண்ண, ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா அந்த ரேக்கிறது, அப்படியே ரேக்கி 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 அப்படியே சிரிக்கிறது, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது. அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, சில ஆகாதவங்களை பார்த்து ரேக்கிறது, சில முடியாதவங்களை பார்த்து ரேக்கிறது, சிலவங்க தப்பா பேசிட்டாங்கன்னா ரேக்கிறது. அதான் பரியாசம் பண்றது. சிலர் கூட்டமா கூடி உட்காந்துருக்கு, பொம்பளைங்களும் தெரியும் ஆம்பளைங்களும் தெரியும். ஆம்பளை பசங்க அதிகமா பரியாசம் பண்ணுவாங்க, நல்லா பாலத்தடியில் உட்காந்துக்குவாங்க, வரவனையெல்லாம் பரியாசம் பண்ணுவான். நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சில அண்ணன்மாரெல்லாம் என்னை கூட்டு போவாங்க, அங்கே இங்கே அப்படி கூட்டு போவாங்க. இல்லை கெடுக்கிறதுக்கு தான் நிறைய ஆள் இருக்க, கூட்டு போவானுங்க, சினிமா கூட்டு போவானுங்க, எல்லாத்தையும் கூட்டு போவாங்க, அப்படி இப்படி கடலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கூட்டு போவானுங்க. அதில் இப்போ பழத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு போட்டியை பண்ணேன், யாரை நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி பரியாசம் பண்ணோம் போகிறவங்க வரவனையெல்லாம்.
அப்படின்ட்டு சும்மா சைக்கிளில் போறவன் டர்க்குன்னு இழுத்துக்கிட்டு சைக்கிளில் ஒரு சவுண்டு கேட்டால் அதுக்கு ஒரு பரியாசம். பஸ்ஸில் ஏறும்போது ஒருத்தன் தொத்தி ஏறணும்னாக்கா அதுக்கு ஒரு பரியாசம். கம்ப குனிங்கன்னு ஒரு கிளவி குனிஞ்சிக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு ஒரு பரியாசம். இப்படியே உட்காந்து அதிகமாக பரியாசம் பண்ணுறவங்க யாரும் அவங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபாடா, 20 ரூபா பெரிய காசு, 10 ரூபா பெரிய காசு. அல்லேலூயா. இப்போ இங்கே நமக்கு வேதம் சொல்லுது, உங்கள் கட்டுக்க பலத்து போகாதபடிக்கு என்ன பண்ணாத, பரியாசம் பண்ணாத. ஏதாவது பரியாச புத்தி இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சு கூட பரியாசம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பரியாசம் பண்ணுவாங்க. இல்லையா? அது மாதிரி பரியாசம் பண்ணக்கூடாது. பரியாசம் பண்ணா என்ன ஆகுமா, கட்டு டைட் ஆகுமா, நல்லா இருக்குமா கட்டு. உங்க கட்டு பலத்து போகாதபடிக்கு என்ன பண்ணுங்க, பரியாசம் பண்ணாதுங்க. அப்ப பரியாச கட்டிலிருந்து நம்மை கர்த்தர் அவிழ்க்க விரும்புகிறார். 5வது கட்டு லூக்கா 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 17:2. 5வது கட்டு சீக்கிரமா வாசிங்கன்னா சீக்கிரம் முடிச்சுக்கணும். லூக்கா 17:2. நலமாய் இருக்கும். திரும்ப யார் சத்தமா படிக்க போறா? மைக்கில படிமா, என்ன படிக்கிற? அதாவது அவளுக்கு ஒருவருக்கு நீங்க இடர்கள் உண்டாக்குறத பார்க்கிறோம். எந்திரங்கள் கட்டப்பட்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமா இருக்கும். என்ன கட்டு? என்ன கட்டு? அமிழ்ந்து போகிற கட்டு, அமிழ்த்தும் கட்டு. எழுதுங்க, அமிழ்த்தும் கட்டு, உன்னை அமிழ்த்தி போடுகிற கட்டு. இது என்ன கட்டு? என்ன கட்டு? ஒருத்தனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறதுனால நமக்கு உண்டாகிற கட்டு. எவருங்க எல்லாம் என்ன பாரு, என்ன பாருங்க, தைரியமா கீழே தைரியம் வச்சுட்டு என்ன பாருங்க. அல்லேலூயா. இப்ப நம்மளால ஒரு ஆத்மா இடறிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த இடறலுக்கு ஒரு கட்டு இருக்குது. அது ஆண்டவர் விசுவாசிகிட்டையும் போட்டுருவாரு, சாதாரணமா இருக்கிறவன்ட்டையும் போட்டுருவாரு. என்னால ஒருத்தன் என்ன செய்யக்கூடாது, இயேசுவை விட்டு போயிடக்கூடாது. அதை விட பெரிய கொடுமை வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நான் ரொம்ப இந்த விஷயத்துல பயப்படுறது, ரொம்ப இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்றது டெய்லி. எங்களால ஒருவரை இடறிடக்கூடாது ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கிறீங்களா? யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, என்னால சபையில ஒருத்தருக்கு இடர்கள் வந்துடக்கூடாது, என்னால ஒருத்தர் பரிசுத்தம் கெட்டு போயிடக்கூடாது, என்னால ஒருத்தர் சபை கூட்டத்துக்கு போறது நின்றக்கூடாது, என்னால ஒருத்தர் சபைக்கு வரணுமே தவிர ஒருத்தர் வராம போறதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்லணும்? எல்லாம் கையை தூக்கிற வேண்டியதுதான், எல்லாத்துக்கும் கையை தூக்கிற வேண்டியதுதான். சரி, செய்யாட்டா கூட உங்களை எதுவும் கேட்க முடியாது. மறுபடியும் நீங்க யோசனை பண்ணிக்கங்க, இனிமேல் ஆகிட்டு ஒழுங்கா. அல்லேலூயா. ஒருத்தன் கேட்டான, ஒருத்தன் ஏண்டா எல்லாத்துக்கும் கை தூக்குற அப்படின்னு, காசு சொல்ற எல்லாத்துக்கும் நீ ஏன்டா கையை தூக்குறேன்னு ஒருத்தன் கேட்டானா. இன்னொருத்தன் அப்ப அவன் சொன்னானா, காசு சொல்றது நான் கையிலதான், ஆனா கையை தூக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் செஞ்சிடலாம்ட்டு தான் கையை தூக்குறேன் நானா. அல்லேலூயா. அந்த மாதிரி கூட நீங்க கையை தூக்கலாம். இங்க ஒண்ணு நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். ஆனா காசு சொன்னோம்னா கையை தூக்கி நல்ல பேர் வாங்கி பார்த்தீங்கன்னா, ஆஹா இப்படி ஒரு விசுவாசி நம்ம சபையில இருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாராட்டினோம்னா அதை வாங்கிட்டு போயிட்டு அப்புறமா செஞ்சு. அல்லேலூயா. உள்ளதை அவ்வளவுதான், அதுக்கு மேல பேசிக்க கூடாது. அதனால உங்க கழுத்துல எந்திரங்கள்ல கட்டி உங்க நடு சமுத்திரத்துல அமிழ்த்தி போடும்படியா இயேசு உங்களை கீழே தகரத்துக்கு முன்னால. அப்படின்னா கல்லை கட்டி கழுத்துல போட்டாச்சு, ரெண்டு கையை பின்னால கட்டியாச்சு, ரெண்டு காலையும் கட்டியாச்சு, கழுத்துல ஒரு நல்ல
தூக்கி கட்டி கயிறை போட்டு கட்டி தூக்கி சமுத்திரத்தில் நடுவில் போட்டாச்சு. தப்பிச்சு மேலே வர முடியுமா? சொல்லுங்க. கடலோட சுபாவம் என்னன்னா அப்படியே அது நகர்த்தி கலக்கி கொண்டு வரும். ஆனால் எந்திரங்கள் கட்டி கீழே இறங்கிட்டோம்னா அது கீழே விட வராது. அது பிறகு ஊதி போய் யாருக்கு தான் சாப்பாடு? கீழே இருக்கிற மிருகங்களுக்கு தான் சாப்பாடு. அல்லேலூயா. அதனால இடரலாகிய கட்டு, இடரலாகிய கட்டு. அடுத்தவன் உன்னை பார்த்து என்ன செய்யக்கூடாது? இடையினா என்னது? தபார்னு காலில் தட்டி குப்பர விடுவது இல்லை. அது எழுத்தின்படியான இடரல். இன்னொரு இடரல் இருக்கு. அது என்னது? உன்னை பார்த்து ஒருத்தவங்க ரசிக்கப்படுறவனும் இந்த இயேசு நம்புவாங்க அப்படின்னு போயிட்டாங்க. அதுதான் இடரல். அல்லேலூயா. ஒரு பாதிரியார் ரசிக்கப்பட்டு ஆர்சி சபையிலேருந்து ரசிக்கப்பட்டு ஒரு சபைக்கு வந்தார். பெங்களூரில் நடந்த சம்பவம். சபைக்கு போயிருக்கிறாரு. சபைக்கு போனோம்னா அங்கே இருக்கிற பாஸ்டர் அவர் பல விதமான குறைகள்லாம் உள்ளவர். அதை நம்ம ஒன்று சொல்ல வேணாம். அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? கொஞ்ச நாள் இருந்து பார்த்து பாதிரியார் என்ன பண்ணிட்டாரு? பாதிரியார் ஆர்சி விட்டு வெளியே வந்தாச்சு. சபையில் இங்கேயும் ஒழுங்கு இல்லை, இதை நம்ம இங்கே வந்தோம். அப்புறம் ஒன்று அவர் சபைக்கு போகாமல் நின்றுட்டார். வீட்டிலே இருந்துட்டார். எந்த சபைக்கு போகணும். அப்போ அடுத்தது சில நம்ம கமலா நகர் நம்ம சியோன் ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் உள்ளவங்க சில சகோதரர்கள் போய் அவரை பார்த்து கேட்கும்போது அவர் சொன்னாராம், அந்த மக்கள் போகிற பரலோகத்துக்கு நான் என்ன செய்ய வர விரும்பலை, அந்த மக்கள் கும்பிட்ற சாமியை நான் விரும்பலை. நான் எனக்கு என்ன நல்லதாக தோணுதோ அதை வீட்டிலேயே வச்சு கும்பிட்டுக்கிறேன்ட்டு வீட்டிலே வச்சு நான் வணங்கிக்கிறேன்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சொல்லி எடுத்து எல்லாம் இது பண்ணி அப்புறம் உற்சாகப்படுத்தி அப்புறம் அவரை அந்த இடரல்லேருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு பல சகோதரர்கள் பாடுபட்டு இன்னைக்கு அவருக்கு சாட்சியாக. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கு இடரலாக இருந்தீங்கன்னா அது ஒரு கட்டுங்கிறத பயங்கர மறந்துடாதீங்க. இடரல் உங்கள் வாழ்க்கையில கழுத்தில் கட்டுற கட்டு. நீங்கள் எங்கே தான் போகணும்? அமிழ்ந்து கீழே போயிட்டீங்கன்னா அப்புறம் மேலே வர முடியாது. தோத்துரும். அல்லேலூயா. அப்புறம் சொல்லுவாங்க அவங்க பரலோகத்தில் ஆண்டவரே இவ்வளோ நாள் சர்ச்சை பற்றி தெரியும், இயேசுவை பற்றி தெரியும், ஆண்டவரே எனக்கு சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நான் சர்ச்சுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு உங்களை பற்றி சொல்லுவோம். தோத்துரும். அடுத்தது 6வது சங்கீதம் 32:9. சங்கீதம் 32:9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டாரோடைய அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 32ல நாம் இங்க பார்க்கிறோம். என்ன கட்டு? வாரினாலும் கடிவாளத்தினாலும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்? குதிரைய வாறு போட்டு நல்லா அழகா மூந்து இந்த தலையில கழுத்துல எல்லாம் நல்லா கட்டுவான். கட்டிட்டு அதுக்கு கடிவாளம் ஒன்று போட்டுருவான். கடிவாளத்தை போட்டு அந்த கடிவாளத்தை இழுத்தா வாயில் என்ன செய்யும்? குதிரைக்கு வலிக்கும். அதனால குதிரைய நடத்துவதற்கு அந்த வாறு கடிவாளம் ரெண்டையும் போட்டு கையில முடிச்சுக்குவான். யாரு? அந்த குதிரையை வாங்கினாங்க. அல்லேலூயா. அதை எங்கேயாவது முரண்டி அடிச்சு போகணும்னு நினைச்சா உடனே அதுக்கு அந்த கடிவாளத்தை பிடிச்சி இருக்கும் போது வலிக்க ஆரம்பிச்சு. அதே போல உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களை எங்க பிடிச்சா உங்களுக்கு வலிக்கும், எங்க பிடிச்சா நீ ஜெபம் பண்ண மாட்ட, எங்க பிடிச்சா நீ பைபிள் படிக்க மாட்ட, எதுல பிடிச்சா நீ சர்ச்சுக்கு போக மாட்ட, வேதபாட கூட்டத்துக்கு போக மாட்டேன்னா உங்களுக்கு கடிவாளம் போட்டு வச்சிருக்கான் உங்க மேல. உங்களுக்கு ஒரு வாறு போட்டு ஒரு கடிவாளம் போட்டு வச்சிருக்கான். அந்த வாறு கடிவாளமும் போட்டு அதனுடைய கனெக்ஷன் கயிறு எங்க இருக்கு? பிசாசுடைய கையிலே இருக்கு. அல்லேலூயா. நீ எந்த நேரத்துல அப்பா நான் நல்லா ஆயிட்டேன், இப்ப இயேசுநாதர்கிட்ட போய் ஆண்டோடைய வசனத்தை கேட்க போறேன், எல்லாம் கிட்டோக்காரு அல்லேலூயா அப்படின்னு சொன்னா உடனே அவன் கையை முடிச்சு கொடுக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்காத,
ஒரு கடிவாளம் கயிறு போட்டு ஒரு இடி இழுத்துருவோம். பாஸ்டர் சொல்ற கூட்டத்துக்கெல்லாம் போவாத, ஒரு கடிவாளம் போட்டு ஒரு இடி இழுத்துருவோம். அல்லேலூயா. அதுதான் சொல்றது. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பெற்றோர் நினைச்சு நீங்க பாஸ்டரை ஊழியக்காரரை வேற குறைபாடுகளை வேற ஒருத்தருடைய குறைகளை சொல்லி பேசாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. என்ன நம்ம பிள்ளைகள் நாளைக்கு அவங்க வேறு விதமான அன்போடு வேறு விதமான நல்ல காரியங்களோடு வளர்ந்து வருவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாத. நீ தனியா பேசு. எங்க அம்மா அப்பா அப்படிதான். எங்க அம்மா அப்பா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நாங்க போய் உட்கார ஒரு நாளும் எங்க அம்மா அப்பா அனுமதிச்சது கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம் கடிவாளமும் உங்கள்கிட்ட இருக்கு. பிசாசு போட்டு வச்சிருக்கிற கடிவாளம், பிசாசு போட்டு வச்சிருக்கிற வாரு நல்லா போட்டு கயிறை போட்டு இழுத்து கட்டி வச்சிருக்கான். உங்களுக்கு அங்க இங்கே நீங்க துள்ளணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கடிவாளத்தை இழுப்பான். கடிவாளத்தை இழுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? வலிக்கும். வலிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அடைக்கணும். உங்களுக்கு அப்புறம் விட்டு ஓடும். எங்க ஓட்டுவான்? பாதாளத்துக்கு ஓட்டுவான். அல்லேலூயா. கடைசியா சங்கீதம் 3:10 படிங்க. நாகும் 3ஆம் அதிகாரம். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க, முடிச்சு. குடிவிலக்கப்பட்டு அவளுடைய கணவான்கள் பேரில் எல்லாரும் சங்கிலியினால் கட்டப்பட்டார்கள். அல்லேலூயா. இரும்பின் கட்டு, இரும்பு கட்டு, சங்கிலி கட்டு. சங்கிலினா என்னது? சங்கிலி பார்த்திருக்கீங்கல்ல? சங்கிலியில எவ்வளவு ஒரு பெரிய சங்கிலி எனக்கு தெரியுமா? அல்லேலூயா. நம்ம கழுத்துல மாட்டிக்கிற தங்க சங்கிலி இல்ல. இது என்ன சங்கிலி? கட்டாகிய சங்கிலி. ஒரு சங்கிலியினுடைய அந்த ஒரு பகுதி, ஒரே ஒரு விட்டு எவ்வளோ வெயிட்டா இருக்கும் தெரியுமா? அவ்வளோ பெரிய சங்கிலி நீளம். அதை போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கான்? கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சங்கிலிகளால் கட்டப்பட்ட கட்டுகளில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உன் சங்கிலி கட்ட உன்னால் அமுக்க முடியாது. நீ அந்த கட்டங்கள் தான் கிடந்து சாப்பிட்ற. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க அர்ப்பணிக்கும். அபிஷேகத்தையே உனக்கு ஆண்டவர் கொடுத்தாருல்ல, ஏன் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா முழுசா மாற முடியாதா? மாற விடாதபடிக்கு சங்கிலி கட்டு உனக்கு கட்டப்பட்டிருக்கு, சங்கிலி போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் சத்துரு தரையிலே மோதி அடிக்க காத்திருக்கிறான். உன்னுடைய கணவான்களை எல்லாம் ஆண்டவர் சத்துரு சிதறடிக்க போறான். சிதறுண்டு அலைய போகிறார்கள். உலகத்துல நீ எவ்வளவு சேஃப்டியா இருக்க நினைச்சானா அதெல்லாம் சின்ன பின்னமா போகுது. உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி கட்ட அமைத்துக் கொண்டு வாருங்கள்னு ஊழியக்காரங்களை அனுப்பியிருக்கேன். நாங்கள் உங்க கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு? இருவழி சந்தியில கட்டப்பட்டிருக்கிற உங்களை கட்டவிழ்த்து யார்கிட்ட கொண்டு ஒப்படைக்க? ஏசப்பாட்ட கொண்டு ஒப்படைக்க. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் கையெழுத்திக்காவே. அல்லேலூயா. நீங்க கட்டப்பட்டிருக்க, நீங்க கட்டுக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்க வேண்டாம். கட்டுக்குள்ள சிக்கி கிடக்க வேண்டாம். யாரு உங்களை மீட்பான்னு நீங்க தவிக்க வேண்டாம். அல்லேலூயா. யாரு உங்களை காப்பாற்றுவான்னு கஷ்டப்பட வேண்டாம். உங்களை கட்டவிழ்ப்பதற்கு எங்களை அனுப்பியிருக்க.
ஆனா எங்களுக்கு கட்ட அவிழ்க்கிற வேலையை தவிர உங்களை மோட்சத்துல கொண்டு சேர்க்கிற வேலை எங்களுக்கு அல்லேலூயா. உங்களை கட்ட அவிழ்ப்போம், அவுத்து ஓட்டிக்கிட்டு போய் எங்க விட்டுருவோம்? ஏசுகிட்ட விட்டுருவோம். இப்ப ஏசுகிட்ட உங்களை எல்லாம் கொண்டு விட்டுருக்கேன், நீ மறுபடியும் அதே கட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு தான் இருப்பேன்னா இயேசு உன் மேல ஏறக்கூடாது, உன்னை நேசிக்க கூடாது, உன் குடும்பத்துல இயேசு வரக்கூடாது, அவர் உன்னை தூக்கி எடுக்க கூடாது, உன்னை அவர் மகிமைப்படுத்தக்கூடாது என்று நீ நினைத்து கொண்டு என் ஜாதி போதும், என் மதம் போதும், என் ஊரு போதும், என்னுடைய அப்பா அம்மா போதும், என்னுடைய மாமனார் போதும், மாமியார் போதும், எனக்கு இருக்கிற வேலை போதும், எனக்கு இருக்கிற சொத்து போதும், எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் போதும், இதுல இருந்து நான் எங்க எழுதி வர போறேன்னு நீ நினைத்தால் இன்னைக்கு சொல்றேன், நீ கட்டப்பட்டு இருக்கிற உன் கட்டில இருந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கட்டில இருந்தெல்லாம் நான் முழுசா விடுதலையாகி நான் பூரணமானவனா, நான் சாட்சி பெற்றவனா, ஆண்டவரே என் சாவுக்கு என்னால் ஆதாயப்படுத்தப்பட்ட ஆத்மா வந்து சாட்சி சொல்றேன். நான் கண்ண மூடுற நேரத்துல தேவ தூதர்கள் வந்து என்ன கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு விரும்புறவங்க எழுப்பி நின்று உங்க வலது கையை உங்க தலையில வச்சு எல்லாம் கூப்பிடுங்க. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போறோம், எல்லாரும் ஜெபிங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில இருக்கிற கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து என்னை மீட்டுக் கொள்ளும் ஏசப்பா, என்னை மீட்டுக் கொள்ளும் ஏசப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.